லாஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம் ஷாலோட ரிசப்ஷன் லெஹங்கா வாங்குறதுக்காக. இட்ஸ் கைண்ட் ஆஃப் செமி ஸ்டிச்சும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஸ்டிச் பண்ணுறதுக்காக நாங்கள் கொடுத்துட்டு வந்திருந்தோம். ஸோ இன்றைக்கி அதை போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அண்ட் கார்த்திகோட காஸ்டியூமை வந்து செலக்ட் பண்ணி இன்கேஸ் ஸ்டிச்சிங் கொடுக்கணுன்னா அதெல்லாம் கொடுத்துட்டு வரதான் இன்னைக்கு பிளான். அண்ட் இன்கேஸ் அங்கே வந்து டிஆர்டெம் அண்ட் தீஃபா சம்திங் ஷாப்புக்கு போயிட்டு எனக்கும் வந்து இன்கேஸ் லெஹங்கா இருந்தால் பார்க்க போகிறோம் ஃபார் ஒன் ரிசப்ஷன். இன்னொரு ரிசப்ஷனுக்கு வந்து சாரீ ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக விட்டுட்டேன். ஸோ யா, இதுதான் இன்றைக்கான பிளான். நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்துட்டு வேறு கெட்டப்பில் உங்களை நான் பார்க்குறேன். ஸோ நான் ரெகுலராக ஹேர் ட்ரை பண்ணுற பர்சன் கிடையாது. பட் இப்போ கிளைமேட் சென்னையில் ரொம்ப மோசமாக மாறி இருக்கிறதுனால ஹேர் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண சீரம் வந்துட்டு ட்ரெசமியோட சீரம். நான் யூஸ் பண்ணுற ஷாம்புவும் ட்ரெசமியோட தான். அண்ட் அதனால் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ராப்பராக நான் ஹேர் ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய மேக்கப் வந்து நான் அப்படியே பேரலாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பேரலி என்னோடய மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேஸில் பாண்ட்ஸோட லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் லைட்டாக டேப் வச்சுட்டு அப்படியே லைட்டாக ஃபேஸில் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ராப்பர் மேக்கப் இருக்காது, சும்மா ஒரு வெளியே போகிறதுக்கு ஒரு சிம்பிள் கெட் ரெடி வித் மீ தான். அண்ட் ஐஸ்க்கு நான் எல்ஃப் இந்த ஐலைனர் போட்டிருக்கேன். லிப்ஸ்க்கு வந்து சுகர் கிரையான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து லாங் ஸ்டேனா கண்டிப்பாக கிடையாது, அப்படி இருக்கும்னு நம்பி வாங்கினேன். பட் தென் கைவிட்டுருச்சு. யா, பட் இதுக்கு முன்னாடி நான் சுகர் பாப்போட லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன். அது ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப சாப்பிட போகிறதில்ல அப்படின்னா இந்த லிப்ஸ்டிக் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் ஸோ அன்றைக்கு நான் ஹரி, கார்த்தி, ஆன்ட்டி எல்லாம் கிளம்பிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியே முடிச்சுக்கலாம்னு நினச்சோம். பட் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் 11:30 அப்படின்றதுனால பிரன்ச்சாக முடிச்சுக்கலான்னு நாங்கள் அன்றைக்கு போயிருந்த கெஃபே ஸ்வச்தா கெஃபே. இது அண்ணா நகரில் இருக்குது. ஃபுட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் லன்ச் டைம் ஆனதுனால நான் வந்து லன்ச் வாங்கிட்டேன். ஒரு ஃபுல் சவுத் இண்டியன் மீல் வாங்கியிருந்தேன். மற்றவங்களாம் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபுட் வைஸ் பார்த்தா இங்கே ஸோ குட். கண்டிப்பாக நீங்கள் அண்ணா நகர் சைட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் அ வெரி மஸ்ட் ட்ரை வெஜ் ரெஸ்டாரண்ட். அண்ட் ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்லாதனால இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அண்ட் சாப்பிட்டு முடித்த கையோட ஹிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டுடியோக்கு நாங்கள் போய் ரீச் ஆயாச்சு. ரீச் எங்கன்னா வந்துட்டு இதுதான் ஹிஸ் ஸ்டுடியோ. ஸோ இங்கே தான் ஹரிக்கும் வந்துட்டு கோட் கேட்டாங்க, கோட் சூட். ஹரி சார் போகலாமா? போகலாம். இங்கே தான் உங்களோட கல்யாணத்துக்கும் எடுத்தீங்களா? இல்லை என்னோட கல்யாணத்துக்கு கார்த்திக் இங்கே எடுத்தாங்களா? ஓகே. கார்த்தியும் ஆண்டி ஆல்ரெடி உள்ளே போயாச்சு. புஷ். ப்ரீவியஸ் vlog பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இதை கனெக்ட் பண்ண முடியும். ஷாலுக்கு லெஹங்கா பர்ச்சேஸ் போயிருந்தோம். ஷாலுவோட லெஹங்கா ஒரு கலர் ஒரு கோல்டன் ஒயிட்டிஷ் கலர் இருக்கிறதுனால அதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு ப்ளூ ஆர் நேவி ப்ளூவில் கோட்டன் சூட் எடுக்கிறது தான் எங்களோட பிளான். அண்ட் எங்களோட இன்னொரு கண்டிஷன், கார்த்தி பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஒரு அஃபிஷியல் மீட்டுக்கு போடுறதுக்காகவும் அந்த கோட் வந்து யூஸ் ஆகணும். ஸோ ஒரு மல்டி பர்பஸாக யோசித்து தான் நாங்கள் அதை எடுத்தோம். ஒன் டைம் பர்பஸாக எடுத்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு ஐடியானால இந்த கலர் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ தட் லெஹங்காக்கும் இது வந்து கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ரிசப்ஷனையும் ஒரு கம்ப்ளீட் லுக் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஏன் இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டூடியோ அப்படின்னா ஆல்ரெடி கார்த்திக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எங்களோட மேரேஜ்க்கு கார்த்தி வந்து அவங்களோட கோட் அண்ட் சூட்டை இங்கே தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் நாங்கள் மறுபடியும் இங்கேயே வந்திருந்தோம். இதோட அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. அண்ட் ஃபிட்டிங்காக அவங்க ஒரு முறை கூப்பிடுவாங்க. அப்போ வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்டிச்டாக இருக்கும். அப்போ வந்துட்டு அதை போட்டு பார்த்துட்டு அகெயின் ஒன் மோர் டைம் வந்து நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துக்கும். ஸோ ஃபிட்டிங் வைஸ் எந்த ப்ராப்ளமே இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் இன்கேஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃப்யூச்சரில் கோட் ஸ்டிச் பண்ணணும், ப்ரொஃபஷ்னல் வியருக்கு இல்லைனா ஏதாச்சும் ரிசப்ஷனுக்கு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாப்பிங் லெட்ஸ் கோ. ஸோ எக்ஸாக்டாக கார்த்திக் வந்து நாங்கள் மெட்டீரியல் செலக்ட் பண்ணது விச் இஸ் நியர் அண்ணா நகர். ஸோ நாங்கள் அப்படியே தாண்டி அங்கே ஆல்மோஸ்ட் கிட்ட இருந்த சென்னை சில்க்ஸ்க்கு நாங்கள் வந்திருந்தோம். என்னோட வெட்டிங்க்கு எனக்கு சாரீ செலக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அங்கே வந்திருந்தோம்.
ஆக்சுவலி எங்களோட மைண்டில் இருந்தது ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் சென்னை சில்க்ஸ் வந்தோம் எனக்கு. பட் தென் சாரீ செக்ஷன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நான் ஆல்ரெடி ஒரு இன்ஸ்பிரேஷனலாக ஒரு சாரீ வச்சுருந்தேன். அது கரெக்டாக எங்களுக்கு சென்னை சில்க்ஸில் வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டினோடனே எங்களுக்கு காமிச்சிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இதுதான் அந்த சாரீ அண்ட் இட் கேம் அவுட் ஸோ குட். நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்துருந்துச்சு. அண்ட் என்னை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியே ஹரியோட காஸ்டியூம் இருந்ததுனால ஆல் டுகெதர் ஒரு கப்பலாக ரொம்ப சூப்பராக இருந்தோம். ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு. அலாங் வித் தட் ஹரிக்கும் வந்துட்டு காஸ்டியூம் செலக்ட் பண்ணுறதுக்காக அங்கேயே மென் செக்ஷனில் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். குர்த்தா எடுக்கிறது தான் பிளான். பட் கலர் எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ மைண்டில் இல்லை. ஏன்னா ரிசப்ஷனுக்கு எடுக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே அழகாக இருக்க மாதிரி ஜிக்ஜிகுன்னு இருக்க மாதிரி நாங்கள் பார்த்தோம். பட் ரொம்ப நேரம் ட்ரையல் பார்த்து எதுவுமே எங்களுக்கு செட் ஆகவே இல்லை. அதை அப்படியே நாங்கள் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு வேறு ஒரு நாள் எடுத்துக்கலாம் டிசைட் பண்ணிட்டோம். சென்னை சில்க்ஸில் ஷாப்பிங் முடிச்ச கையோட சவு கார்பெட் வந்திருந்தோம். ஏன்னா ஷாலோட லெஹங்கா ரெடியாக இருந்ததுனால அதை வாங்குறதுக்காக சவு கார்பெட் வந்துட்டோம். வந்து வாங்க வந்திருக்கோம். ரொம்ப வேகமாக நடந்து போயிட்டுருக்கோம். எப்படி தைச்சிட்டாங்கன்னு பார்க்கலாம். ஷாலோட லெஹங்கா வந்து வாங்க வந்திருக்கோம். ஐயா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். ஷாலுவோட ப்ரைடல் லெஹங்கா ஸ்டிச்சிங் முடிஞ்சதுனால அதை அப்படியே கலெக்ட் பண்ணி போயிட்டோன்னா ஒரு ஒர்க் முடிஞ்சது அப்படின்னு சவுகார்பேட் வந்துருந்தோம். அவளோட ப்ரைடல் லெஹங்கா ஸ்டிச் பண்ணது பேஷன் ப்ரைடல் புட்டிக் அவங்களோட டைலர்கிட்ட. ஸோ இன்கேஸ் அவளோட லெஹங்கா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேஷன் ப்ரைடல் புட்டிக் விச் இஸ் இன் சவுகார்பேட் விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இல்லை எனக்கு எலைட்டாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அண்ணா நகரில் இருக்க ரங்கரூப் விசிட் பண்ணி பாருங்கள். ரங்கரூப் மட்டும் நான் ஃபஸ்ட்டே போயிருந்தேன்னா எல்லா ப்ரைடல் ஹேங்காவும் நான் கண்டிப்பாக அங்கே தான் வாங்கியிருப்பேன். பட் சம்ஹவ் சில விஷயம் கிடைக்கிறதுக்கு லேட்டாக தான் செய்யுது. பட் ஸ்டில் வெயிட்டிங் இஸ் ஆல்வேஸ் வர்த்தி. ஸோ பொருள் வாங்கிட்டு அப்படியே ஓடிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு. ஃபைனலி டே 2 ஆஃப் ஷாப்பிங் இஸ் ஓவர். இன்றைக்கி வந்து கார்த்திக்கு கோட் கிளாத் செலக்ட் பண்ணியாச்சு அண்ட் ஸ்டிச்சிங்க்கு கொடுத்தாச்சு. அடுத்து வந்து இதுக்கு அந்த ஆல்ட்ரேஷன் சீட்டிங்காக கூப்பிட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு போவோம். எனக்கு சாரீ வாங்கிட்டு வந்தாச்சு. ஷாலு கார்த்தியோட மேரேஜ்க்காக கட்ட போகிற சாரீ வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் எக்ஸாக்டாக ஒரு சாரீ கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இட்ஸ் ஃப்ரம் சென்னை சில்க்ஸ், டி நகரில் இருக்க சென்னை சில்க்ஸில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ குட். இன்கேஸ் உங்களுக்கு நான் போட்டிருந்த எக்ஸாக்டான சாரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் போயிட்டு அந்த சென்னை சில்க்ஸில் செக் பண்ணி பாருங்கள். எல்லா சென்னை சில்க்ஸ்லேயும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் டி நகரில் அது மாதிரி ஒரு 3-4 ரெப்ளிகாஸ் வந்து இருக்குது. ஸோ அண்ட் இதோட இந்த விலாகான எண்டுக்கு வந்தாச்சு. see you all bye. நான் இந்த விலாக் அடுத்த விலாக் வந்து மோஸ்ட்லி இதோட கண்டினியூஷனாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ let's see you all in that. bye.